வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த திருமாவளவன் அது ஒரு நாடகம் ஆடினார். அந்த மது பின்னாடியே மது குடிக்கிறான். மது ஒழிப்பு மாநாடம். இன்னும் சொல்லப்போனால் அதில் யார் இருக்கிறா, அந்த சாராய ஆலை அதிபர்கள், அந்த டிஆர் பாலு, இந்த மாதிரி சாராயம் காய்ச்சற ஆலை வச்சுருக்கவங்க தான் உட்கார்றான். அப்போ எப்படி மது ஒழியும்? காரணம் அது இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, சீட் டிமாண்டு கேட்க போகிறாங்க குரூப். இதுக்கு காரணம் யாருன்னா ராகுல். அந்த பக்கம் உறவு மாதிரி ஸ்டாலின்ட்டு இருந்துட்டு, இந்த பக்கம் அவருமே ஒரு 50 சீட்டு கேட்குறது, மந்திரி பங்கு வேணும். அது இப்போது திருமாவளவன் நடத்தினப்புறம் அவருக்கும் அது கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி வேறு ஒரு இதுக்காக இப்போ போராடுறாங்க. இவங்கெல்லாம் முதல்ல எதையுமே கண்டுக்காமல் இருந்தாங்க. என்னென்னமோ சாராய காய்ச்சினதுலேருந்து இது கொலை நடந்தது, ஆள் இறந்து எல்லாமே நடந்தது கண்டுக்காமல் இருந்தது. இப்போ ஏன் இது எடுக்கிறாங்கன்னா, ஒரு வருஷம் தான் இருக்கும்போது அப்போது சீட்டு பேரத்துக்கும் ஆட்சியில் பங்கு ஒரு மந்திரி வேணும். கம்யூனிஸ்ட் கேட்குறத விட்டுங்க, இவர் அதுக்கே போய் துணை முதல்வர் அது இதுன்னு அடிபடுறாரு. இது வரைக்கும் டிஎம்கே இருந்தது. இப்போ இப்படி கேட்குறாரு அப்படின்னா, இதில் மெயின் ரீசன் நாளைக்கு சீட்டை ஜாஸ்தி வாங்கிட்டு இவங்களை ஒரு 150 சீட்டுக்குள்ளே நிற்க வச்சு ஒரு 80 சீட்டு தான் வந்தது, 85 சீட்டு தான் டிஎம்கே வந்ததுன்னா கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறதுக்கு. இதில் இன்னும் சொல்ல போனால் விஜய் வேறு இருக்கார். அவர் எங்கே இவங்களோட காங்கிரஸ் விசிகா சேர்ப்புதா, விஜய் என்ன ஓட்டு வாங்குறாரு, அவர் ஒரு பர்சன்டேஜ் என்னன்னு இனிமேல் தான் தெரியும். சில 6 10ங்கிறாங்க, களத்தில் வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் அந்த தூண்டி விட்டு கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறாங்க. அவங்களுக்கு கண்டெயின் பண்ண 100 சீட்டுக்குள்ளே இறக்கிடணும் அப்படின்னு. அது வருதா வரலையான்றது ஒரு பக்கம். ஆனால் இவங்களுக்கு அதுக்கு தான் அடி போடுறாங்க. அதை நோக்கி தான் போகுது இந்த ஆர்ப்பாட்டம். அதெல்லாம் டாஸ்மாக் கடை முன்னாடியில் போராடிடணும், எங்கேயோ போயிட்டு போராடுறேன்ட்டு அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் திமுகவும் இருந்திருக்கக்கூடாது அதில். இப்படி அதில் ஆதவரஜன் மட்டும் உங்களுக்கு தெரியும் எப்படி வெளியில் வர்றது, அந்த இவருக்கு வேணும் பதவின்லாம் சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண போகிறார் விசிக. அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குது. அதனால் இவங்க விஜய் இருக்கிறனால ஒரு முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவார், இன்னும் காலம் இருக்குதுன்னு ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த துணை முதல்வர் இப்போ கொடுத்தது இவ்வளோ சீக்கிரம் சீனியருக்கு புகைச்சல் இருக்குது. அப்போ சீனியர் இப்போ என்ன, அப்பா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு ஒரு படத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போடுற அப்படியே இன்ஸ்டாகிராமில் கனிமொழி. என்ன அர்த்தம்? அப்பா மாதிரி உள்ள சீனியர்கள் இருக்காங்க. அப்போது சீனியரை ஓரங்கட்ட நினைக்கிற உதயநிதிக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாடமாக இதை எடுத்துக்கலாம். அதாவது குறிப்பிடுறாங்க, இன்ட்டு கொடுக்குறாங்க. அப்போது இப்போ எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் வந்தாச்சு, ஆட்சியில் இருக்காங்க. ஸ்டாலின் போனப்புறம் அவர் காலத்துக்கு அப்புறம் இப்போது உதயநிதியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீனியர் பசங்க அந்த மாதிரிலாம் ஒரு ட்ராக் அப்படியே மாறும். கனிமொழி பக்கம் புதுசாக இந்த பக்கம் வரும்போது கட்சி பிளவுபடும். அப்போ மருமகன் அந்த கனிமொழி அதெல்லாம் குரூப்பு ஃபார்ம் ஆகும். ஏன்னா சபரீசனுக்கு ஒன்றுமே கிடைக்கல, இவ்வளோ தூரம் பண்ணி இப்போ எதுவுமே இருக்காது, எல்லாம் சைலண்ட்டாக தான் இருக்கும். அப்போ அழகிரியுமே சேர்ந்து இப்போ அழகிரி ஓரக்கட்டின மாதிரி இருக்குது. அந்த அழகிரியுமே அப்போ சேர சான்ஸ் இருக்குது. அந்த குரூப் தனியாக ஃபார்ம் ஆகும், அப்போ முடங்கும். இது எப்போ நடக்கும்? ஆட்சி விட்டு இறங்கி அந்த மாதிரி ஆகும். ஏன்னா அடுத்து உதயநிதியை முன்னிறுத்துவாங்க. அதுக்கு தான் இப்போ துணை முதல்வர். இப்போ இந்த பக்கம் அண்ணாமலை இருக்கார், விஜய் இருக்கார். இது எப்படி போகுது அப்படி வரும். இப்போ என்றைக்கு இருந்தாலும் அதிமுக மாதிரி திமுக நிலைமை வரும், அது உறுதி. அவங்க ஏன்னா சபரீசனும் கனிமொழி யாருமே அந்த பதவியை விழாக்கு போகல. மாறாக போய் உதயநிதி அவங்க வீட்டில் பார்த்தா அப்படி குறிப்பிட்டிருந்தோம். ஸோ ஒரு பக்கம் நல்லா பாருங்கள், எதிரியே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கட்சிக்குள்ளேயே எதிரி இருக்குது, கூட்டணியும் எதிரியாக இருக்குது, கட்சிக்குள்ளேயும் குழப்பம் இருக்குது. அப்போ நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி இந்த கூட்டணி இருக்குமா இருக்காதான்றது ஒன்று, கட்சியே 2 3 உடையுமா ஒரு கட்டத்தில், ஸ்டாலின் முன்பின் அப்படின்னு. இப்போது அவங்களுக்கு உதாரணம் அதிமுக இப்படி இருந்தது 43%. அவங்க ஜெயலலிதா இல்லாமல் போனாங்க. காரணம் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா எல்லாம் போனாங்க. இவ எப்படி ஆகி கிடக்கு, பிடிவாதமாக யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறாரு. அவர் கட்சி எல்லாருக்குமா இருந்தால் தான் இதாக வர முடியும், இல்லைன்னா 10 தோல்வி 11 போயிட்டார். இப்போ இவர் கருணாநிதிக்கு அப்புறம்
அது வந்துட்டார் இப்போ ரைட்டா. இப்போ பார்த்துட்டாங்க மக்களுக்கும் விரதம், மக்களுக்கும் அந்த வெறுப்புணர்வு. எப்பவுமே ஒரு தப்பாக வந்து நிர்வாகம் பண்ணால் கம்பெனியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இதுவும் கம்பெனி மாதிரி தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருக்கா. இது அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அந்த கதை விரைவில் வரும். அப்படி அது பிளவுபட்டால் அது வந்து ப்ரோ இந்துத்துவாக தான் எப்படி வாங்க அது அப்புறம். இவன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ திமுக விரைவில்